சூர்யாவின் தரமான சம்பவத்தை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா எல்லா சிலையுமே மீட்டு மகா கிட்ட கொடுக்குறாங்க. மகா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சூர்யாவை கட்டி பிடிக்கிறாங்க. சூர்யா மனசில் பார்த்தீங்கன்னா, மகா இது நான் உனக்காக செய்யலை, உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்கன்றதுக்காக தான் செய்கிறேன். சரி, உண்மையிலே உன் மேலே எனக்கு எந்த பாசமும் கிடையாது, நான் உன் பொண்டாட்டியாகவும் நான் உன்னை ஏற்றுக்கல, நீ என்னை மன்னிச்சிடு மகான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூர்யா கஷ்டப்படுறாரு. இருந்தாலுமே மகா கட்டி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளேயும் ஒரு காதல் வருது மகா மேலே. பார்த்தீங்கன்னா மகாவோட அப்பாவை ஒரு மாதிரி பேசியிருப்பார். சிலை இன்னும் வரல, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, செய்யலன்னு சொல்லிட்டு திருடு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் சூர்யா கொடுத்ததுக்கப்புறம் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. சிலைகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தெய்வமே எங்களுக்கு காட்சியளிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப நன்றி மகா, இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன காசை விடவே பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறாங்க. இதை எங்கள் கையில் கொடுக்காதீங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் மாப்பிள்ளை தான் சொல்லிட்டு மகாவோட அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா சூர்யா கையாலேயே கொடுக்குறாங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா அவங்க கையில் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மகாவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியல. சூர்யா மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் லவ்வும் கேரும் அதிகமாகுது. 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் தாத்தா பாட்டி எல்லாருமே விசாரிக்கிறாங்க. என்னப்பா ஆச்சு, ஏன்பா இவ்வளோ நேரம்னு கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிபட்ட மாதிரி இருக்கும். அவங்க அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையா சூர்யா, தாத்தாக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிற, அப்போ நான் முக்கியமாக உனக்கு தெரியலையா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அங்கே போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா, சூழ்நிலை சரியில்லை, தாத்தா தாம்மா போய் கூட்டார் சொன்னாங்க, தாத்தா பேச்சை என்னால் மீற முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அம்மா பேச்சை நீ மீறுவியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா புரிஞ்சுக்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா கொஞ்சம் எடுத்து சொல்கிறாங்க.